அதுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம். அழகுங்கிறதுக்கு மொத்தம் விளக்கம் மாத்திக்கிறோம்ல. இன்னைக்கு யார் சொல்லி மாத்தணும்? டாக்டர் கீர்த்திமூர் சொன்னாரு. சொன்னே மாத்திக்கிட்டோம். மாத்திக்கிட்டோம். ரத்த கட்டி கிடையாது, அது அட்டைப்பூச்சி போல தொங்கும் நிலை. மாத்திக்கிட்டோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து இல்ல இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறாங்க, அது ரத்த கட்டி தான், நீ சொல்ல முடியுமாங்க? அப்ப இப்னு அப்பாஸ் தப்பா சொல்லிட்டாங்களா? அப்படி இல்ல, அன்னைக்குள்ள விஞ்ஞானம் அவ்வளவுதான். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தப்பாவும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க தப்பா திருத்தி சரியாவும் சொன்னா அர்த்தம் எடுத்துக்க முடியாது. இவரும் சரியா சொன்னார், அவரும் சரியா சொன்னார். எப்படி? அன்னைக்குள்ள விஞ்ஞானம் அவ்வளவுதான். இன்னைக்குள்ள விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி பிற விஷயத்துல அன்னைக்குள்ள விஞ்ஞானம் கண்ணில் பார்க்கறது, கண்ணில் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும், வேற வழி இல்லை. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, நமக்கு வந்து விண்களை தெரியல. இன்னைக்கு விண்களை தெரியுது, நம்ம என்ன செய்யறோம்? கணிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்து பாருங்க, ஒரு ஹதீஸ் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹதீஸ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உறுதிமொழி செஞ்சு வச்சாங்க. அஹத இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்சுக லிருயா, இதை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சொன்னாங்க, அது நம்ம ரமத்துல பிரதி சொன்னார் நினைக்கிறேன். சொல்லும் போது அதில் ஒரு விஷயத்தை மறந்துட்டார் அவரு. அபு மாலிக் அஷ்ஜயின்னு சொல்லக்கூடிய அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதுல உப்பாத் இப்னு அல் அவ்வாம்னு சொல்லக்கூடியவர் முல்தரபுல் ஹதீஸ், லைஃப் ஹதீஸ் போச்சா, இந்த ஹதீஸ் எடுக்க முடியாது. அபூதாவூதுல இடம் பெற்றிருக்கு இந்த ஹதீஸ். அவரை பத்தி இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு, அவர் ஷியா. ஷியா கூட குற்றச்சாட்டு பெருசா வைக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் ஷியா இடம் பெற்றிருக்காங்க. பல ஹதீஸ்ல செய்யன ஹதீஸ்ல ஷியா இடம் பெற்றிருக்காங்க. முல்தரப் ஹதீஸ்ங்கிறது முக்கியமான பாயிண்ட். யாரு சொன்ன அந்த விஷயத்தை? அஹ்மத் இப்னு ஹம்பல் பதிவு செய்யறாரு. அபூதாவூதுல 2004 அந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்குது. அபூ ஹாத்தம் இதை பத்தி சொல்றாரு, இது வந்து ஒரு முல்தரப் ஹதீஸ் எடுக்க கூடாது சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அந்த இது இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரேய பார்த்தான்னு சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லும்போது ஒரு தவறான ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஆனது அந்த ஹதீஸ் டைரக்டா இருக்கு. அந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னா, அதுல வந்து சுலைமான் இப்னு சுஃபியான் முன்கருல் ஹதீஸ், நல்லா கவனிங்க, சுலைமான் இப்னு சுஃபியான் அல் மதனி முன்கருல் ஹதீஸ், திருமிதியில 3373 ஹதீஸ். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்தார்கள் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அதுக்கு துவா ஓதுனான்னு வருது பாத்தீங்களா, அந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஹதீஸுமே வந்து லைஃப் தான். அண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்தாங்களா, பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு துவா ஓதுனான்னு சொல்லலாம், மஹில் ஹிலால் அந்த துவா வரும். அந்த துவா இருக்குது, அது லைஃப் ஆன ஹதீஸ், அது முதல்ல தெரியும், அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம வந்து கணிப்பு தேவையில்லை, காலண்டர் தேவையில்லைன்னு சொல்றோமா இல்லையா? இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? 10:5 தளத்துல என்ன சொல்லி காமிக்கிறான்? ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஆ வல் கமர நூரா. அல்லாஹ் என்ன செஞ்சான்? சூரியனை வந்து பிரகாசமாக்குனா, சந்திரனை வந்து ரிஃப்ளெக்டர் ஆக்குனா, அதாவது அந்த ஒளியை வாங்கி தரக்கூடிய நூறாக்குனா, அல்லாஹ் தஆலா ஆக்குனா. வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத சினீன வல் ஹிசாப். தெளிவா தான் பார்க்கணும் அந்த இடத்துல. இந்த அல்லாஹ் சந்திரனை சொல்லி என்ன சொல்றான்? இந்த சந்திரனை வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் நாங்க ஆக்கி இருக்கிறோம். எதற்காக? ஏன் அது ரிஃப்ளெக்ட் பண்றோம் நாங்க ஆக்கி இருக்கிறோம்? சூரிய மாதிரி அதுவும் அப்படி ஒளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதானே? இதை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ற அல்லாஹ் ஆக்குனா, அதுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் வகத்தரஹு மனாசில. அதுக்கு பல மன்சில நம்ம நினைச்சிருக்க அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு மன்சில் இருக்கு. எதுக்காக? லிதஅலமு அதத சினீன் வல் ஹிசாப். நீங்க என்ன செய்யணும்? வருடங்களுடைய எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்காக, அதே போல கணக்கிட்டுக் கொள்வதற்காக. மா ஹலகல்லாஹு ஸாலிக இல்லா பில் ஹக். அல்லாஹ் என்ன செய்ய கிடையாது, வந்து வீணா படைக்கல, அல்லாஹ் வந்து தக்க காரணத்தோட படைச்சிருக்காங்க. இல்லா பில் ஹக் மொழிபெயர்க்கும் போது நிறைய பேர் என்ன செய்வாங்க, உண்மையை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கான், உண்மையை கொண்டு படைச்சிருக்கான் மொழிபெயர்த்திருப்பாங்க. மொழிபெயர்ப்பு அப்படித்தான் இருக்கு. உண்மையை கொண்டு கிடையாது, தக்க காரணத்தோடு. இந்த இடத்துல என்ன இல்லா பில் ஹக் என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து இந்த இதை சந்திரன் ஏன் படைச்சிருக்கான்னா தக்க காரணத்தோட. என்ன காரணத்தோட? நீங்க அறிஞ்சுக்கிறோம். எதை அறியணும்? ஆத சினீன், வருஷத்தினுடைய எண்ணிக்கை, அதே போல அவனுடைய கணக்கு, இதை அறியணும். அதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தெளிவா நம்ம அல்லாஹ் தான் சொல்லி காமிக்கிறான். அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தான் விட்டு வைக்கலாம்? ஏன் நம்ம கணக்கு பார்க்காம இருக்கணும்? ஒன்னும் யோசிக்கணும் நாம. அதே போல பாருங்க, அந்த இன்னொரு வதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனை வருது. இப்னு அப்பாஸ் இல்ல சொல்றாங்க, அந்த பிறையை பார்த்தாங்க, 2ஆம் நாள் பிறை 3ஆம் நாள் பிறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது முஸ்லிம் ஹதீஸ் 1820. அது சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அது முதல் பிறைன்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒரு கருத்து யாரோ சொன்னாங்க, நான் நோட் பண்ணியிருக்கேன், யாருன்னு தெரியல. முதல் பிறைன்னு சொன்னாங்க. முதல் பிறைலாம் ரசூலுல்லாஹ் அங்க இப்னு அப்பாஸ் சொல்லல. என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ மத்தஹு லிருயா ஃபஹுவ லிலைலத்தி ராய்துமுஹு லிலைலத்தின் ராய்துமுஹு. அது எந்த இரவுல நீங்க பாத்தீங்களோ, இந்த நாள்ல பாத்தீங்களோ அந்த நாளுக்குரியதுதான். அவங்க அப்படிதான் சொன்னாங்களே தவிர முதல் நாள் பிறைன்னு அவங்க சொல்ல கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்க நமக்கு தெளிவா தெரியுதுங்க. கணிப்பு தான் நமக்கு சரிங்க தெரியுது. ஏன்னா காலையில அதிசயம் சொல்லி முடிச்சிருங்க, அதிசயம் திரும்ப நான் சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்ப என்ன நினைச்சோன்னா, உங்களுக்கு நம்ம எதை புரியணும் அப்படின்னா சயின்டிபிக்கலா சில விஷயங்களை புரியணும். நான் யாரும் தப்பா சொல்லி நினைச்சுக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரை நமக்கு சயின்ஸ் அறிவு ரொம்ப குறைவுங்க, ஜிகே ரொம்ப குறைவு.
எஜுகேஷன் ரொம்ப குறைவு, நம்ம குறைவாக தான் படிச்சிருக்கிறோம். இதனால நமக்கு புரிய மாட்டேங்குது, பிரச்சனை தான். நான் தான் பழசை அமீர் சாப்பிட்ட நான் சொல்லி காமிச்சேன். இந்த தாய்களாக இருக்கிறாங்க இல்லைங்க, முக்கியமான ஆளுகள் இருக்காங்க இல்லைங்க, அவர் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ அல்லது ஒரு ஏதாவது ஓய்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க, கோர்ஸை போட்டு விடுங்க, எல்லாரும் படிக்கட்டும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? படித்தா தான் தெரியுங்க, நமக்கு படிக்கணும், பல விஷயங்களை படிக்கணும். அதுக்காக குர்ஆன் ஹதீஸ் மட்டும் படித்தா நம்ம அறிவு இல்லாமல் ஆயிரம் அர்த்தம் கிடையாது. உலகத்தில் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்மள ஒரு அஸ்ட்ரானமர் இருந்தால் இன்னைக்கு என்ன செய்வோம்? கிளியர் பண்ணிடுவோம், விஷயத்தை கிளியர் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு அஸ்ட்ரானமர் மாதிரி யார் இருக்கா? 2 பேரும் இருக்காங்க அஸ்ட்ரானமர். யாரு? ஒன்று நம்ம சிராஜ், அப்புறம் நம்ம அலி மலிக் கான் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யலாம்? நேரடியாக அஸ்ட்ரானமர் நம்ம மாறலை. எப்போ நம்ம மாறுவோம்? நம்ம அதை பற்றி ரெஃபர் பண்ணணும், படிக்கணும், அப்போ தான் மாற முடியும். அது இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது, கணிக்கிறது தான் சரியானது. அப்போ அந்த கணிக்கிறதுக்கு நம்ம ஏன் வரக்கூடாது? தூக்கி போட்டு கண்டுபிடிக்க வரக்கூடாது. ஏன்னா எந்த பிரச்சனை இல்லை நமக்கு, இதில் தான் எந்த பிரச்சனையும் இங்கே வரல. எனக்கு இல்லைன்னா ஒன்றும் அதிகம் விளக்கம் கொடுக்க வேண்டிய எனக்கு தான் தெரியல. ஏன்னு சொன்னார், தெளிவாக இருக்கு, ரூயாங்கிற அர்த்தம் இருக்குது, அது சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் குர்ஆன்ல பார்க்கும்போது தெளிவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில 1911 ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. நமக்கு 1911 ஹதீஸ் இப்னு உமர் அறிவிக்கோட ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. இதுவோ மற்ற ஹதீஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் எங்கேயுமே தடை இல்லைங்க. முதல்ல அதை பார்க்கணுங்க. எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை சொல்லியிருக்காங்களா? கணிக்க கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? செய்தியை வந்து நீங்கள் எடுக்கும்போது இவ்வளோ தூரத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கேட்டாமல் இல்லை கேட்டோம், பல சமயம் கேட்டுருக்கிறோம். கிராமவாசி வந்து சொன்னாங்க, வாகன கூட்டம் வந்து சொல்லிச்சு. அப்போ நம்ம என்ன கேட்டோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தூரத்து வந்தீங்கன்னு கேட்டாங்களான்னு கேட்டோம். அதே கேள்வி இப்போ நம்ம கேட்குறோம். கணிக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல 2 இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ ஏன் கணிப்புக்கு வரக்கூடாது? அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? இதெல்லாம் பார்க்கணுங்க, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு நிலைமையை பார்க்கணும், அஸ்ட்ரானமர் பார்க்கணும், இன்னைக்கு அஸ்ட்ரானமிக்கு உள்ள ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், இன்னைக்கு என்னென்ன இருக்கு உண்மையெல்லாம் பார்க்கணும், குர்ஆனை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம சொல்றோம் குர்ஆன் நல்லா சொல்லி காமிக்கிறோம். அஃபலா யன்துரூன இலல் இபில் கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். நாம சொல்றோம் வானத்தை பாருங்கள் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் வானத்தை பாருங்கன்னு சொன்னா? எல்லாரும் பார்க்குறோம், அண்ணன் பார்த்துட்டு போறதா? அல்லாஹ் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது அல்லாஹ் தஆலா சொல்ல கிடையாது. வானத்தை பத்தி நீங்க ஆய்வு செய்யுங்க, விண்களை பற்றி ஆய்வு செய்யுங்க, அதான் அர்த்தம். ஏன்னா ஒன்று சொல்ற அஃபலா யன்துரூன இலல் இபில் கைஃப குலிகத்னு சொன்ன உடனே ஜுவாலஜியை பத்தி நீங்க ஆய்வு செய்யுங்கள் சொல்றோமா இல்லையா? ஜுவாலஜியை பத்தி ஆய்வு செய்யுங்க, அதான உண்மை. அந்த வசனத்துக்கு ஒட்டகத்தை பாருங்க, வாழை பிடிச்சி காலை பிடிச்சி பார்க்கறத அது இல்லை. ஜுவாலஜியை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஒரு கூட்டத்தில் நினைச்சு ஒரு கூட்டம் இருக்கணும், அது ஜுவாலஜி படிச்சிருக்கணும். வயலே சமாய் கைஃப ரஃபியத், வானம் உயர்த்தப்பட்ட நீங்க பாருங்க எவ்வாறு இருக்குன்னு பாருங்க. நீங்க அஸ்ட்ரானமி படிக்கணும். வயலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலை எவ்வாறு நடப்பட்டிருக்குது. வயல் அருளி கைஃப சுத்திஹத், இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யணும்? நீங்க ஜியோகிராஃபி படிக்கணும். இதாங்க அர்த்தம். நீங்க ஜியோகிராஃபி படிங்க, இது படிங்க. அதே போல அல்லாஹ் என்ன செய்யறான்? பிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அங்க என்ன அர்த்தம்? எம்பிராலஜி நீங்க படிங்க, கருவியலை பற்றி நீங்க படிங்க, தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் படிக்கிற அர்த்தம் கிடையாது. உங்க சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் படிச்சிருக்கணும், சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ள நீங்க பாருங்க எத்தனை அத்தாட்சி இருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? ஹியூமனை பத்தி நம்ம படிக்கணும். ஹியூமன் பாடி என்ன, அதுக்குள்ள உள்ள ஒரு பார்ட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது, இதை பத்தி படிக்கணும். இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? விட்டுறோம். மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுத்தது, மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுத்தது, பிசினஸ் கற்றுக் கொடுத்தது, அதே போல இன்னைக்கு டைம் கீப் பண்றது கற்றுக் கொடுத்தது, பஞ்சுவாலிட்டி கற்றுக் கொடுத்தது, இப்படி எல்லாமே இஸ்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா அல்ஜிப்ரா, அல்கமி, அல்காஹல் எடுத்துங்க. கெமிஸ்ட்ரி யார் கற்றுக் கொடுத்தா? நம்ம கற்றுக் கொடுத்தோம். அல்கமி அல்கீமியாயின்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஆல்காஹல் சொல்றானே இல்லையா? அல்காஹல், அல்காஹல் தான் ஆல்காஹலா மாறி இருக்கு இன்னைக்கு. அதே போல அல்ஜிப்ரா, அல்ஜப்ர், அல்ஜப்ர்னு என்ன? உடஞ்சி 2 பொறுத்துறது, அதான் அல்ஜிப்ரா, அல்ஜப்ர். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரபு வார்த்தைகள் தான். நம்ம வேகமாக சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, கேமல் இருக்குல்லங்க. கேமல்ங்கிற வார்த்தை எந்த வார்த்தை? CAMEL, கேமல் எழுதுறமா இல்லையா? எந்த வார்த்தை? அரபி வார்த்தை ஜமல். காலப்போக்கில் கேமல் மாத்திட்டு போயிட்டான். இப்படி எல்லாம் இங்கிருந்து போயிருக்கு, எல்லாமே தெரியும் நமக்கு. நம்ம என்ன சொல்றோம் கடைசியா சொல்லும் போது? இல்ல நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம உம்மி சமுதாயம். உம்மி சமுதாயம் எப்படி முதல்ல மெடிக்கல் காலேஜ் கட்டுச்சு உலகத்தில்? உம்மி சமுதாயம் எப்படி முதல்ல உலகத்தில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி உண்டாக்குச்சு? உம்மி சமுதாயம் எப்படி இன்னைக்கு உலகத்தில் எல்லா மொழியும் ஒன்று சேர்த்து ஜீரோவை கண்டுபிடிச்சிச்சு? ஜீரோ சாதாரண விஷயம் நினைக்கிறோமா நம்ம? அப்படி கிடையாது. நீ சொல்றமா இல்லையா? சொல்லும்போது சொல்றாங்கல்ல, அமாவாசை எடுக்கிறாங்கன்னு சொல்லி. அமாவாசை பாட்டு நம்ம எத்தனைங்க யாருங்க சொல்லி கொடுத்தாலாம்? இங்க அமாவாசை யாரும் எடுக்கிறது கிடையாது. கடைசியில வந்து ஒரு நாள் ஜீரோ வரும், ஒரு ஜீரோ ஒன்று வரத்தான் செய்யும். ஜீரோ அடுத்த நாள் முதல் நாள், அவ்வளவுதான். 29 பிறை அந்த மாசம் முடியுதா? 29 ஜீரோ. 30 அந்த மாசம் முடியுதா? 30 ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் என்ன செய்ய கிடையாது. அமாவாசை எடுத்துட்டு உள்ள பூத்திட்டு வாழ்ந்து இது இல்லை. அமாவாசை நம்ம நம்மளா உருவாக்கிக்கிட்டோம். அமாவாசை போட்டது இங்க போட்டு வைக்கிறாங்க. யார் போட்டு வைக்கிறா? ஹிந்து போட்டு வைக்கிறாங்க. அது எங்கேயுமே இல்லை. நம்மள உருவாக்கி என்ன செய்யணும்? கேட்ட அமாவாசை ஒன்று சொல்லிக்கிறோம், பாட்டினம் ஒன்று சொல்லிக்கிறோம். புதன்கிழமை 10ஆம் தேதி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து புதன் 10, வியாழன் 11, வெள்ளி 12, சனி 13, ஞாயிறு 14. அதாவது 10ஆம் தேதி அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி. இப்படிங்க அது பெருநாள் கொண்டாட முடிஞ்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. தெருக்கள் போகும்போது லேடிஸ் தான் கத்துறாங்க, வீட்டில் அங்கே உட்காந்துட்டு எல்லாம் கத்துறாங்க. அவங்களுக்கு என்ன ஆத்திரம்னு சொன்னா, வீட்டில் அவங்க மாவாட்டி வச்சிருந்தாங்க, பலகாரத்துக்கு போட்டு வச்சிருந்தாங்க, கறி வாங்கி வச்சிருந்தாங்க, சமைக்க முடியல. என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லும் போது
எவங்க அந்த காசி இப்படி சொல்றாங்க, எவனா காசியா, அது காசின்னு சொல்ல தெரியல, ஹாஜியார். எவங்க அந்த ஹாஜியார்? அவன் என்ன டெல்லி ஹாஜியா மெட்ராஸ் ஹாஜியான்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பெண்களாம் கத்துறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு புரிய கூட அவங்களுக்கு புரியல. அது தெளிவா சில பெண்களாம் கேட்கறாங்க, அமாவாசை என்னைக்குங்க? ஆமா, அமாவாசை வந்து புதன்கிழமை தானங்க, எப்படிங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு? அப்ப நம்ம யோசிக்கணுங்க. நம்ம இவ்வளவு தூரத்துக்கு சமுதாயம் பின்னால போயிருக்கு. அப்ப சமுதாயத்தை, இந்த பின்னால போயிருக்க சமுதாயத்தை, இந்த அளவுக்கு தாழ்ந்திருக்க சமுதாயத்தை பிற விஷயத்துல நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த இன்னமன் நசீ ஜாதத்தின் ஃபில் குஃபர், அந்த வசனத்தை எல்லாம் பயந்துக்குங்க. இது யாரையும் அச்சுறுத்துறதுக்காகவோ யாரையும் வந்து நம்ம இது படுத்துறதுக்காக களங்கப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இல்லை. உடனே நினைச்சிட கூட பாருங்க குஃபர்னு சொல்றாங்க. அப்படியே எண்ணத்துல சொல்றதில்லைங்க, வல்லாஹி இல்லைங்க, அந்த எண்ணத்துல சொல்றது இல்லைங்க. நம்ம நேர்வழியை பின்பற்றணும், சரியா பின்பற்றணும். அதுக்காக சொல்றோம். இப்போ வந்து ஒரு கேள்வி வர்ற நாளைக்கு, இப்போ வந்து இதை வந்து மீறி வந்து தலைமை வந்து இப்போ எல்லாம் ஆய்வு செஞ்சு கரெக்டாக அறிவிக்க தான் செய்யும். இதில் கூட சில கேள்வி வந்துச்சு முதல்ல எல்லாம். ஏன்னா மதுரையிலே ஒரு பிரச்சனை வந்துச்சு, தலைமையை மீறி தான் நீங்கள் செய்றீங்கன்னு சொல்லலாம். முதல்ல நோம்பல வைக்காம இருந்த சமயத்தில் தலைமையை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னாங்க. நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க, ஹதீஸ்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க, என்ன சொல்லிக் கொடுத்தீங்க? தலைவர்கிட்ட குஃபரை காணாதவரை என்ன செய்யாதீங்க, என்ன செய்யக்கூடாது? குஃபரை காணாதவரை விட்டு பிரியக்கூடாதுல்ல. குஃபரை பார்த்தா விட்டு பிரியலாம்னு இருக்கா இல்லையா? அந்த விஷயத்தை விட்டு பிரிஞ்சு அவ்வளவுதான். என்ன செஞ்சு அதில் வந்து கட்டாயம் இல்லைங்க, நான் நோம்பு வைக்க மாட்டேன். அங்கே விட்டு பிரிஞ்சு அங்கே ஃபித்னா கிளப்பி தொழுவெல்லாம் நடத்தல, வேறு தனிப்பட்ட முறையில் நடத்த கிடையாது. அந்த சமயத்தில் நான் எனக்கு முடியல, எனக்கு குஃபர் செய்ய முடியாது. இந்த விஷயத்தில் குஃபரா நீங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய செயல்பட குஃபராக நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்க, நீங்கள் வேணும்னு செய்யல, நீங்களும் நீங்கள் புரிஞ்சுங்க, நான் செயல்படுவோம்னு சொல்லி சொல்லணும் அன்னைக்கு வந்து. அதனால் இந்த வசனத்தை நம்ம அஞ்சனுங்க. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் நாம பிறை விஷயத்தில் தவறு செஞ்சிடக்கூடாது. இந்த ஒரு நோக்கம் தான். இதுல வந்து என்னென்ன விளக்கம் வேணுமோ விளக்கங்களை கேளுங்க, சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்து ஒரு சிட்டிங் போடலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பிறை விஷயத்துக்கு வரும்போது என்ன செய்யுங்க, அமீர் சாப் என்ன செய்யணும், அந்த மாதிரி கூட்டம் கூட்டினீங்கன்னா முதல்ல கருத்துக்கள் எழுதி வாங்கிடணும். கேட்டா தப்பு கிடையாது, ஒரு 2 பக்கத்து கருத்து எழுதி சொல்லுங்க. எப்படி ஆக்டிவா இருக்கிறது? நம்ம அமைப்பில் இருக்கணும்னு சொன்னா ஒரு பேருக்கு வர்றோம் போறோம், அப்படி அமைப்பில் இருக்கு, அது கிடையாது. அமைப்பில் இருக்கிறது விஷயத்தை பத்தி ஆய்வு செய்யறோம். இதெல்லாம் ஆய்வு கூட்டம், சாதாரண கூட்டம் கிடையாது. இது மற்ற பயன் மாதிரி ஒரு பயன் பண்ணிட்டு போறது, உட்காந்து பேசிட்டு போறது கிடையாது. ஆய்வு கூட்டம். ஆய்வு கூட்டத்துக்கு வரக்கூடிய என்ன செய்யணும், நல்லா ஆய்வு செய்யணும். ஹதீஸ் எடுத்து ஆய்வு செய்யணும், மற்ற விஞ்ஞான கருத்துக்கள் எடுத்து ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு ஆய்வை சமர்ப்பிக்கணும் கொண்டு வந்து, அப்பதான் நம்ம சாதிக்க முடியும். அது இல்லாம வந்து உட்காந்துருப்போம், சொன்னோன்னு அவர் ஒன்று சொன்னாரு, கவுண்டர் கொடுப்போம், அதுக்கு 2 கருத்து எழுதுறது. நீங்க எப்படி சொன்னீங்க, இப்படித்தான் கருத்து, இது இல்லை. நான் 2 நாள் உட்காந்து மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? இதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி நேற்று நைட்ல உட்காந்து நைட்லாம் பார்த்து எல்லாத்தையும் பிரட்டி, ஹதீஸ்லாம் பிரட்டி, இந்த விஞ்ஞான கருத்துக்கெல்லாம் பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? சரியான கருத்து சொல்லணுங்கிறக்காக தான். அதே போல பல காலமா அலிமணி பண்ணு பட்டிக்கிட்டு இருக்காரு, சிராஜ் பட்டிக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன? சரியா சொல்லுங்க. அப்ப அமீர் சாப் அடுத்தலாம் கூட்டம் போடும்போது முதல் எழுதி கருத்துக்கள் எழுதி வாங்கிடணும். சும்மா எழுதி கொடுங்க, கொடுக்கலாம் விட்டுருங்க, வந்து பேசட்டும், யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். அப்போ இன்னும் நல்லா இருக்கும், கருத்துக்கள் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கருத்துக்கெல்லாம் வரும்போது தான் தலைமைக்கு ஒரு ஃபைல் சேரும். தலைமையில் ஒரு ஃபைல் இருக்கா அமீர் சாப்? தலைமையில் ஃபைல் இருக்கா? கணிப்பை பத்தி ஃபைல் இருக்காலும் தெரியல. அப்ப இன்னும் யாரெல்லாம் கருத்து சொல்லலாம், கருத்துக்களை ஒன்று சேர்க்கலாம், நம்ம நல்ல ஒன்று சேர்க்கலாம் சோர்கள. அப்ப மொத்தம் இன்ஷா அல்லாஹ் கணிப்பு தான் சரியானது இன்னைக்கு உள்ள கால சூழல்ல. அது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானதல்ல. எனவே கணிப்பு அடிப்படையில் செயல்பட கேட்டுக்கொண்டு முக்கியமான விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். யார் இன்னைக்கு தத்தம் பதின்னு சொல்றாங்களோ அவங்களும் கணிப்பை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. சொல்றது வெளியே போய் சொல்றாங்க, பிறை பார்க்கறோம், பிறை பார்த்து செய்தி கேட்கறங்கிறது எனக்கு தெரிஞ்ச எல்லாமே போய் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லுவேன். ஏன்னு சொன்னா சிவாசி காலண்டர் என்னைக்கு வந்து பெருநாள் போறோம் அனைத்து பெருநாள் கொண்டாடுறாங்க, என்னைக்கு நோம்பு ஒன்று அனைத்து நோம்பு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் நமக்குள்ள யாரெல்லாம் வந்து சொல்றாங்களோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காலண்டர் வச்சு கரெக்டாக பார்த்து காலண்டர் ஒத்து தான் வருது. அப்ப ஏன் நம்ம வந்து வேஷம் போடணும்? நாங்கள் கணிப்பை பின்பற்றுறது இல்லை, கணிக்க மாட்டோம்னு ஏன் சொல்லணும்? இது கணிக்கத்தான் செய்யறோம். அந்த அமீர் சார் சொன்ன மாதிரி எது சரி கணிப்பு அதை ஆய்வு செய்யுங்க. கடைசியாக உட்காந்து டேட் லைனை பத்தி என்ன, டேட் லைன் எப்படி போடப்பட்டுச்சு, டேட் லைன் எந்த பக்கம் நம்ம கணக்கு எடுக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, டிசி சார் சொன்னார்ல, அங்க வந்து பிறை பார்த்துட்டான இங்க வந்து பகல் வருவோம், நம்ம அடைய முடியாது, உலகத்து ஒரே நாள் வரை வரான்னு சொன்னாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதுதான் அல்லா தஆலா சொல்லி காமிக்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. பிறை பார்த்து செய்தி வருது, யார் நைட்ல வர்றாங்களோ அடுத்து ஃபஜ்ர்ல வர்றாங்களோ அவங்க உள்ள வந்துகிட்டே இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்ப 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க, ஒரு நாளைக்குள்ள உள்ள வந்துடுறாங்க, யாரும் வராம வெளியே போக போறது இல்லை. அப்ப இந்த அடிப்படையில் வந்து அடுத்து என்ன செய்யுங்க, அடுத்த ஆய்வு கூட்டத்தை போடுங்க. அந்த ஆய்வு கூட்டத்தில் என்ன செய்யலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஏன்னா சிலர் சொல்லுவாங்க மக்கால் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கருத்துக்கெல்லாம் ஏற்கனவே வெளியிட்ட கருத்து தான். மக்கால் வந்து பல சிட்டிங் உட்காந்துருக்காங்க. அந்த சிட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சமயம் என்ன பண்ணிருக்காங்க, பேசும்போது நம்ம வந்து விஞ்ஞான கருத்தை எடுத்துக்கலாம், கணிப்பு எடுத்துக்கலாம்னு ஃபர்ஸ்ட். அது எத்தனை 1418 இருந்து 22 வரைக்குமா, 19 வரைக்கும். 19க்கு பிறகு 22 வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, கண்ணில் பார்க்கணும் அது செய்தி. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இல்ல கண்ணில் பார்க்கறதும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும், இந்த மாதிரி மாத்தி இது பண்ணாங்க. கடைசி என்ன அதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா கணிப்பு கூடும். அதான் கடைசியாக உள்ளதான ரிப்போர்ட், கடைசியாக உள்ளது அது வந்து 1429 வரைக்குமா இருக்கு, 23 அப்புறம் 29 வரைக்கும் நிலையில இருக்குது. இப்ப 23 அப்புறம் நிலையில இருக்கு. என்னன்னு சொன்னா வந்து கணிப்பு ஏத்துக்கலாம் அந்த நிலையில வந்திருக்காங்க.
ஆக இந்த முறையில் நம்ம பின்பற்றணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம நேர்வழி தவறாமல் இருக்கலாம். இதை பற்றி இன்னும் நல்லா யோசிங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. துவா செஞ்சு அல்லாஹ் வந்து நமக்கு நம்முடைய இதயத்தை விரிவடை செய்யட்டும், நம்ம அறிவை நல்லா இன்னும் அல்லாஹ் விரிவடை செய்யட்டும், நமக்கு நேர்வழி காட்டணும். துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நேர்வழி கொடுப்பான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நேரமாகிக் கொண்டு போகிறது. இந்த அமர்வை பொறுத்தவரையில் நமது ஜம்மியாவோட தொடர்புள்ள ஆட்களை தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதிகமாக கூப்பிட்டுருக்கிறோம். நம்ம ஜம்மியாவுடைய நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, தாயிகள், இன்னும் ஜம்மியாவோட தொடர்புள்ள நம்மளோட நெருங்கி நம்மளுடைய பிரச்சார பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், மார்க்க விஷயத்தில் நம்மளோட ஒத்துழைக்கக்கூடிய அந்த மாதிரி சகோதரர்களை தான் கூப்பிடுறீங்க. அந்த அடிப்படையில் தான் ஜம்மியாவில் பொறுப்பில் இல்லாத சில சகோதரர்களையும் நம்ம நினைச்சிருக்கிறோம், அழைத்திருக்கிறோங்கிற சிலருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம். இந்த விஷயத்தில் நிறைய தன்னுடைய முழு நேரத்தையும் இதிலேயே செலவு செய்து அதை பற்றி ஆய்வு செய்து அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி இந்த பிறை சம்பந்தமான விஷயங்களில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸில் ஆய்வு செய்து சிலர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துறையில் சில ஈடுபாடுகளை கொடுத்துருப்பான். அந்த மாதிரி சிலருக்கு விவசாயத்தை கொடுத்துருப்பான், சிலருக்கு மருத்துவத்தில் கொடுத்துருப்பான், அதே சிலது கல்வியில் கொடுத்துருப்பான், சிலது வழக்கு சம்பந்தமான வழக்கை பற்றிய ஆய்வுகள் இப்படி ஒவ்வொரு ஆளும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இதுலேயும் சில ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த ஆய்வை பற்றி நம்ம சொல்லும்போது எது நல்லதுங்கிறத நம்ம ஜீரிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு பஷீர் பாதில் எஸ்தமியூனல் கௌல வைத்தமியூனான செய்திகளை கேட்கணும், அவங்க சொல்லக்கூடிய என்னங்கிறத காது திறந்து வச்சு கேட்கணும், நல்லதை எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் இந்த துறையில் நீண்ட நாட்களாக ஈடுபாடு கொண்டு மக்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அலி மலிக் கான் அவர்கள் இந்த விஷயத்தில் பல நாட்களாக அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லப்படாத செய்திகளை தான் சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லப்படாத செய்திகள் சில அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் வழக்கம் கொடுப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் ஃபகால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஸதகல்லாஹு. பிரியமுள்ள சகோதரர்கள், இந்த பிறை விஷயத்திலே ரொம்ப காலமாக நான் படித்து வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்தினுடைய பழக்கம் எனக்கு இருக்கிறது. இதிலேயே மூழ்கி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறேன். நேவிகேஷன் இந்த துறையிலே 16வது வயசிலே நான் படிச்சிருக்கிறேன். இந்த இடத்திலே எந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ அது சூரியனே, சந்திரனே, நட்சத்திரங்களே வச்சு கணக்கிட முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். நான் வேண்டியிருந்தால் உங்களுக்கு காணிச்சிடுறேன். அப்போ அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. குர்ஆன்லேயும் இதெல்லாம் நமக்கு தெரிவிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அரபிகள் இந்த அஸ்ட்ரோனமியை டெவலப் பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்தாலும் அதிகமான நட்சத்திரங்களுடைய பேர்கள் அரபியில் தான் இருக்கிறது. அப்போது அவங்க தான் முதலாக இந்த இதை ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணாங்க. இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. அவங்க விரலை வச்சு தான் 4 விரல் 8 விரல், அது 4 விரல்னு சொன்னால் இது வானத்தில் 40 நிமிஷம் அளவு. இப்போ இந்த மாதிரியான கணக்குகள் இருக்குது. ஒன்றும் இல்லாமலேயே நமக்கு இதெல்லாம் அளக்க முடியும். அந்த அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கைகளையும் நம்ம இதையெல்லாம் அமைச்சிருக்கு. அப்படி வரும்போது நான் இப்போ சொல்ல போனேன், அதாவது நம்மளால் முஸ்லீம் சொல்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்பட வேண்டியிருக்கு. இப்போ நடந்த ஒரு சம்பவம். நாங்கள் சென்னைக்கு போயிட்டுருக்கிறோம். சிராஜ் பாய் டிக்கெட் எடுத்தார். நாங்கள் இதில் ஏறினோம். அப்போ அவை சொன்னாங்க, உங்கள் வயசு தப்பாக போட்டிருக்கு, சொல்லிக்கிடுங்க. என்கிட்ட டிக்கெட்டும் தரவில்லை, அவங்க எடுத்து தான் டிக்கெட்டு இருந்தார். அந்த ஆள் வந்தார். அவர் ஒரு பட்டர். நம்மளை விட நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும். நம்மளும் அப்படித்தானே இருக்கிறது. ஷித்தாவல் குஃபார் யுஹமா பைனம், அதே அடிப்படையில் தான் அவங்கள பிறகு சொல்ல முடியாது. அந்த ஆள் பார்த்து, உங்கள் வயசு எத்தனை? நான் சொன்னேன், என் வயசு இவ்வளோ. இல்லை, இதில் இவ்வளோ தான் இருக்குது. அது நீங்கள் இல்லை, வேறு யாரும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். கடைசி இல்லாமல் பேச முடியாது இல்லையா, அம்மா தப்பு இருக்கு. அப்போ ஃபைன் போட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாமல் இருந்தால் வயசு படி நம்மளால் சொல்ல முடியாத அளவில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போது நம்ம உண்மை சமுதாயம் சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது
இந்த மாதிரியான செய்திகள். இப்போ வரும்போது வேறொருத்தர் கேலிக்கட்டில் இருந்து டிக்கெட் எடுத்தார், அதுலேயும் 48 வயசு போட்டிருக்கு. ஆனால் அந்த இதில் வந்து ஏசி இதில் தான் வந்தது. அந்த ஆள் ஒன்றும் கேட்கவும் இல்லை, சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டார். கடைசியில் இங்கே திருச்சியில் இறங்கின உடனே அவன் கேட்குறான், இது என்ன உங்கள் வயசு இப்படி போட்டிருக்கு, தப்பாக இருக்குது, அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி வச்சு பாருங்க, கடைசியில் விட்டுட்டான். இந்த மாதிரியான இதுகள் இருக்கும்போது கணக்கு கூடாது நம்ம சொன்னால் நம்ம வருஷ கணக்கு எப்படி போடுறது நம்ம தெரியும். நமக்கு வந்து இந்த கிரிகோரியன் கேலண்டரோ அல்லது இந்து கேலண்டரோ பயன்படுத்த முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்காங்களா? அவங்க என்ன செய்தாங்க? எந்த இது கணக்காக எடுத்தாங்க? சந்திரனை தான் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது சந்திரனுக்கு கணக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் குர்ஆன் கணக்கு இருக்கு, கணக்குலாம் சொல்லும். அப்படி இருக்கும்போது இந்த கணக்குகள் நம்மளில் சிலர் படிக்க தான் செய்யணும். கணக்கு இல்லாமலே ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து சஹாபிகள், நிறைய சஹாபிகளுக்கு பிறை எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். அது நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தால் தெரியும். நம்ம காலத்தில் கூடி பிறையை எப்படி பார்க்கலாம் என்பது தெரியும். ஆனால் இப்போ யாருக்கும் தெரியாது. இப்போ அதிகமான ஆள்கள் சவுதி அரேபியாவில் கூடி இது எப்படி பார்க்குறது அவங்களுக்கும் கூடி தெரியாது. இப்போ அந்த ஆராய்ச்சி காலத்தில் வந்து இவங்க வந்து 100 வருஷம் தான் இந்த ஆராய்ச்சிக்கு ஆச்சு. அவங்க ஃபஸ்ட்டு முதலே கிறிஸ்தவர்களும் ஜூதர்களும் தான் இந்த கணக்கையெல்லாம் ஏற்படுது. இங்கே பார்த்தாலே தெரியும், ஹிஜ்ரா கலண்டர் ஹிஜ்ரா 1 முதல் 2000 வரை போட்டிருக்கிறது ஜூதர்கள் கணக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த கணக்கை தான் இப்போ உள்ள நம்ம ஆய்வாளர்கள்லாம் கணக்கு போடுறாங்க. நிறைய புக்ஸ் எழுதியிருக்கு. நான் சவுதி அரேபியாவில் போனேன், அஸ்ட்ரோனமி டிபார்ட்மெண்ட் போனால் அங்கே ஹசன் பஸ்வரான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த கணக்கு தான் சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்கின்ற கணக்கு தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கணக்கு இல்லை, அந்த மாதிரி கணக்கு இல்லை. அது வந்து எப்போவுமே 2 நாள் பிறகு இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்க, திங்கட்கிழமை பிறந்தாங்கன்னு இருக்கு. நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது அது 12 கிடையாது, 14 தான் திங்கள் வரும். அப்போ அது வந்து பழைய கணக்கு, இந்த ஜூதர்களுடைய கணக்கு. அந்த காலத்தில் இருந்த கணக்கின் படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற 12 பிறந்தாங்கன்னு சொல்கிறது. 2 நாள் பிறகு அதே கணக்கு தான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். 2 நாள், ஒரு நாள் எப்பவும் பிந்தி இருக்கு. அதே கணக்கில் தான் இப்போ பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே, டாக்டர் இலியாஸ் தான் அதுக்கு தலைவர். மக்காவில் வந்து 1420 வரைக்கும் உள்ள அந்த உம்முல் குரா கலண்டர் வந்து சரியான கணக்கின் அடிப்படையில், அதாவது அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் படியே இருக்குது. அந்த 1420 வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டு அங்கே பிற தெரியாதுன்னு சொல்லி ஒரு கருத்து வந்து டாக்டர் கர்தாவி ஒரு ஃபத்வா இறக்கினார். அந்த ஃபத்வாவில் வந்து ஷேக் உத்தைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஒரு ஃபத்வாவும் கூடி சேர்த்துக்கிறது. இந்த ஃபத்வா இவர் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அதில் சொல்கிறது, அதாவது ஒரு சூரிய கிரகணம் நடக்கும்போது உங்களுக்கு இரவாக இருந்தால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகாது என்று ஷேக் உத்தைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஃபத்வா கொடுத்ததாக அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஃபத்வாவை வந்து டாக்டர் கர்தாவி அந்த அவருடைய இதில் சேர்த்திருக்கு. இப்போ இந்த ஃபத்வாவும் இவங்க சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது மக்காவில் சூரியனுக்கு முன்னால் பிறை அடையுமானால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகாது என்ன ஒரு கருத்து. அதில் தான் இவங்க எல்லாரும் ஆலிம்கள்லாம் குழம்பி கடைசியில் இதுவரை செய்தது சரியில்லை. அதனால் வந்து மக்காவில் வந்து சூரியனுக்கு முன்னால் பிறை அடையுமானால் அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆகாது. இன்னும் இதை வந்து கருத்துக்கு வந்து கலண்டர் நியமத்தை அவங்க மாற்றினாங்க. அதுக்கு முன்னாலே இவங்க கலண்டர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் கலண்டர் வந்து அஸ்ட்ரோனாமிக்கலாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன செய்தாங்க, அது தவறாக போய். அதனால் இப்போ வந்து 1420 முதல் 1450 வரை உள்ள கலண்டர்கள் சவுதி கவர்மெண்ட் இந்த தப்பான அடிப்படையில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது நம்ம திருத்தாமல் இருந்துச்சுன்னா எல்லா வருஷமும் வந்து இந்த பிரச்சனை முஸ்லீம்களுக்குள்ளே வளர்ந்து அது பெரிய குழப்பமாக வரும். இப்போ கம்யூனிகேஷன் ஜாஸ்தியானதுனாலே நமக்கு அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னும் இப்போ சொல்கிறோம் ஒரு நாளிலே பெருநாள் முடியாது. இப்போ முடியாத காரியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கேள்வி இல்லை. நம்ம சிந்திச்சு பாருனாலும் தெரியும். பாருங்கள், நமக்கு ஒரு பெருநாள் இருக்குது, வாரத்தில் வரக்கூடியது ஜுமா. ஜுமாவில் என்ன நடக்குது? ஜுமா நாளில் வந்து லுஹர் கிடையாது, ஜுமா தான் அந்த டைமில் தொழுகிறோம். அப்படி வரும்போது சுற்றும் ஆள்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து 2 பேர் ஒரு கூட்டுரு லுஹர் தொழுவாங்க, ஒரு கூட்டுரு ஜுமா தொழுவாங்க. இது அனிவாரியம். உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து தான் ஆகணும். அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்பொழுது? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால். அது வந்து பசிபிக் ஓஷனிலே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பெரிங் ஸ்ட்ரீட்டில் கூட டெய்ட்டில் நின்றுருக்கிறாங்க. இதுதான் டெய்ட் தொடங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்து தான் இந்த பெருநாள் நோன்பு மாறணுமே தவிர உலகத்தில் வேறு எங்கேயும் மாற்றினாலும் குழப்பம் தான். அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த டேட்டில் பற்றி அமைக்க சொல்லியிருக்கு.
பட்டணம் எவ்வளோ பெருசாகி விட்டாலும் அந்த இடத்துல வந்து 2 நாள் ஜுமா இருக்கக்கூடாது. அங்கே அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கடல் இருக்க வேண்டும், இடையில தூரம் வந்து யாத்திரா தூரம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது, 100 கிலோமீட்டர் இருக்கு இடையில. கீழே உள்ளது ஐலண்ட்ஸ், அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல தான் இந்த நோன்பும் பெருநாளும் மாறணுமே தவிர வேறு எங்கேயும் மாறக்கூடாது. இதுதான் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டும், இது கொஞ்சம் படிக்க வேண்டும். இது 0வில் கொண்டு வந்தால் தான் நமக்கு என்ன கணக்கு உண்டாக்க முடியும். அந்த கணக்குகள் தான் அஸ்ட்ரோனமியிலே உண்டாக்கியிருக்கு. அஸ்ட்ரோனமியிலே ஒரு மாதம் என்ன சொன்னால் 2 தரம் மாதங்கள் இருக்கிறது. ஒன்று சினோடிக் லூனார் மந்த், மற்றது வந்து சிடேரியல் லூனார் மந்த். சிடேரியல் லூனார் மந்த்னு சொல்லக்கூடியது சந்திரன் பூமியை சுற்றக்கூடிய சரியான அளவு. மற்றது வந்து சூரியனை வச்சு இந்த இது கணக்கெடுக்கக்கூடியது, அதுதான் சினோடிக் லூனார் மந்த். இதுதான் நம்ம மாதம், அதாவது 29 30 வரும். அதாவது இது மாறி மாறி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த இது சினோடிக் லூனார் மந்த் தான். சினோடிக் லூனார் மந்த் கணக்கு பண்ணுறதுக்கு நியூ மூன் தான் பேஸு. அப்போ இங்கே இப்போ பேசப்பட்டது நியூ மூன் வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. நியூ மூன் மகாக்கு நியூ மூன் வேறு. நியூ மூனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அரபிலே இக்திரான். இக்திரான் சொல்லும்போது சூரியன் சந்திரன் பூமி ஒரு ரேகையில் வரக்கூடிய இது நடக்கக்கூடியது. ஏதாவது ஒரு இடத்துல உலகத்தில் அந்த இடத்துல அந்த டைமில் வந்து சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோடில் மத்தியானத்தில் இருக்கும். அப்போ சூரியன் அடையும் போது 6 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த இடத்துல சூரியன் அடையும் போது பிறை அடையிறதுக்கு இன்னும் 12 நிமிஷம் பாக்கி இருக்கு. இப்போ பெரியவர்கள் ஆலிம்கள் யூசுல் கர்லாவி போல உள்ள பெரிய பெரிய ஆலிம்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க சொல்லி இருக்கிறாங்க.